35,000 கோடி செலவு பண்ணி ஒரு இராணுவ வீரர் அவரை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா. ஒரு பக்க ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இஸ் த பெஸ்ட். அமெரிக்காவோட ஒரு சோல்ஜருக்காக அவங்க எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க, அமெரிக்கன் சோல்ஜர்ஸை கைவிட மாட்டாங்க. நாங்கள் பெரிய பெரிய இராணுவ படை, எங்களால் யார் வேணால் எங்கேருந்து வேணாலும் ரெஸ்கியூ பண்ண முடியும்னு சொல்லி ஒரு செட்டன் மீடியா அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு செட்டன் மீடியா ஏன்டா நீ தான் ஈரானில் இருக்கிற எல்லா டிஃபென்ஸையும் அழிச்சிட்டியடா, அப்புறம் எதுக்குடா உனக்கு இவ்வளோ செலவாச்சு, நீ ஏன்டா இத்தனை ஃபைட்டர் ஜெட்டர் எடுத்துன்னு போய் தேடினன்ற மாதிரி ஒரு செட்டன் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. ஸோ இது மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏப்ரல் 2 அதை பார்க்கலாம். ஏப்ரல் 2 பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக ரேலி ஆச்சு. கிட்டத்தட்ட அன்றைக்கி லோயர் சர்க்கியூட், அன்றைக்கி லோ வரைக்கும் ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுன் ஆகி அந்த கேப் டவுன் ஃபுல்லாக ரிவர்சல் ஆகி ப்ளஸ் 0.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் அ குட். பட் இது எதனால் ஆச்சுன்னா ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்த்தனால் ஆச்சு. ஸோ இது ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்த்தன் இன்னும் நீடிக்குமான்றது அது டவுட்டு தான். ஏன்னா டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆக ஐஎன்ஆர் வீக் ஆகும். இது நார்மலாக நடக்கிறது தான். ஸோ இது ஒரு டெட் கேட் பவுன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஃப்ரைடே குளோபல் மார்க்கெட் ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஒரு சில மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆச்சு. அது பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தன் காமிச்சிச்சு. இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஜப்பான் இண்டெக்ஸ்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த சப்போர்ட்டை வச்சு இன்றைக்கி மார்க்கெட் ரேலி ஆனாலும் இட் வில் நாட் சஸ்டெயின் அன்டில் அன்லெஸ் எஃப்ஐஎஸ் திரும்பி வாங்க ஆரம்பித்தா தான். ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 2 கிட்டத்தட்ட 11,000 கோடி அளவுக்கு விற்றுட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் எப்போ வர ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் நம்மளோட ஐஎன்ஆருமே ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோடய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் இன்றைக்கி மார்க்கெட் மோராலஸ் ஒரு 100 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் அப் ஆகிறதுக்காக இருக்கும் ஓப்பனில் இருந்து. இஃப் எந்த நியூஸும் வரலன்னா இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் 48 ஹவர்ஸ் கெடு கொடுத்துக்கிறாரு. ஏப்ரல் 6 தான் கிளைமேக்ஸுன்ற மாதிரி பேசின்னு இருக்கிறாங்க. அதுவுமே ஒன்று நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏப்ரல் 6 சஸ்டெயின் ஆகி இவங்க வாங்க ஆரம்பித்தனாலுமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் பைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இல்லைனா லோயர் சர்க்கியூட் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எந்த பக்கம் டைரெக்ஷனில் போகுதுன்றத கீ பாயிண்ட்ஸில் பார்ப்போம். பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், எஃப்ஐஎஸ் நேற்று 9,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. டிஐஎஸ் 7,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆக மட்டும் நெட் செல்லிங் 2,000 கோடி நெட் செல்லிங்கில் தான் இருக்குது. ஆனாலுமே மார்க்கெட் எல்லாமே நல்லா பாசிட்டிவாக பையில் போயிருக்கு எல்லாமே. ஸோ இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் 22,700 இருக்குது. என்னோடய ஒரே ஒரு பயம் என்னென்னா, சப்போஸ் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுனாலுமே இன்றைக்கி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, 21,700 அது எஸ்டர்டே லோ, அந்த இதுவை திரும்பி பிரேக் அவுட் ஆகக்கூடாது அதுன்றது தான் என்னோட ஒரு குறிக்கோளாக இருக்குது. ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ஸில் இன்றைக்கி 23,000க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுனாவே ஒரு நல்ல புல்லிஷ் மூடாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம், ஒரு 4-5 முறை 23,000க்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்காக டிஐஎஸ் அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2 ஓரளவுக்கு கம்மியான காசு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொத்த காசையும் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி போட்டு மார்க்கெட்டை 23,000க்கு மேலே க்ளோஸ் பண்ணுறது தான் எஃப்ஐஎஸோட ஒரு குறிக்கோளாக இருக்கும். அதை தான் நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு அப்பாக தான் இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டும் எல்லாமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், க்ரூட் ஆயில் $110 அந்த இதுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐஎன்ஆருமே பேக் டு நார்மலுன்ற மாதிரி 72 அந்த இது 92 ட்ரேட் ஆகின்னு இருக்குது. பட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 days லீவுன்றதுனால அதுவுமே அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண முடியாது. இன்றைக்கி டாலர் நிகரான இந்தியன் ரூபி எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், 30,000 கோடி கிட்டத்தட்ட
எஃப்ஐஎஸ் கடந்த 3 மாதத்தில் விற்றுட்டு போயிருக்கிறாங்க. ஆன் ஆவரேஜ் ஒரு மாதத்துக்கு 11,000 கோடி விற்றுருக்குறாங்க, விச் இஸ் டார்க் நெகட்டிவ் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி மட்டும் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்றதை பார்த்துடலாம். T60 வேர்ல்டு மார்க்கெட்டில் ஸோ இந்தியா விக்ஸ் 15 ட்ரேடிங்கில் இருக்குது. இது 30 தொடாமல் பார்த்துக்கிறது தான் ஓரளவுக்கு நியாயமான இதுவு. பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் 42 பாயிண்ட்டு காமிக்குது. அது இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவாக காமிக்கும். இண்டெக்ஸ் இல்லை மார்க்கெட் சாரி ஒரே நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 150 பாயிண்ட் கேப் அப்பாக காமிக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவாக தான் காமிக்குது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 150 பாயிண்ட்ஸ் எக்ஸாவாக காமிக்குது. ஸோ இட் இஸ் குட் டு கோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் a nice day.